ரெண்டத்தனையாக பலன் வரும், கோடா கோடியாய் பெருகுவார்கள். நீங்க விதைச்சீங்கன்னு சொன்னா 100 மடங்கு அறுவடை செய்வீர்கள், 1000 மடங்கு பெருகுவீங்க. சோ இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும் பொழுது நமக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனா இது எல்லாவற்றை காட்டிலும் சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மளோட கூட இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த ஆசீர்வாதத்தை உறுதி செய்கிற ஒரு விஷயம். அதனால வெறுமனே இந்த மாதிரியான ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சிங், எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதை விட்டு தேவனையே எப்படி உங்களோட கூட இருத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அதான் இந்த உலகத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட நபர் நீங்க தான். அதனாலே எப்பொழுதுமே ரெண்டத்தனையாகவா, 100 மடங்காகவா, 1000 மடங்கா, இல்ல கோடி கோடியாகவா அப்படிங்கிற எண்ணிக்கை முக்கியமில்லை. எண்ணிக்கைக்கு அடங்காமல் உங்களை ஆசீர்வாதத்தினாலே நிரப்புகிற தேவனோட கூட இருப்பதுதான் முக்கியம். அது மட்டும் இல்ல, அவர் உங்களுடைய வழிகளிலே பிரியமா இருக்கிறாரா அப்படிங்கிறதும் அதை காட்டிலும் முக்கியமான விஷயம்.